ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம யூ யூ ஹசுகோன்னு ஒரு தாறுமாறான ஜாப்பனீஸ் டிவி சீரிஸா பார்க்க போறோம். நிறைய பேர் வீடியோஸோட கமெண்ட்ல அந்த கேலக்ஸி மாவீரனோட அடுத்த எபிசோட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அந்த சீசன்ல அவ்வளவுதாங்க எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. மேபி அடுத்த சீசன் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா கிருஷ்ணா அதை பத்தி பேசுவாரு. இப்போ இந்த சீரிஸோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனிதர்கள் உலகத்துக்கும் அரக்கர்கள் உலகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. அந்த டைம்ல டீமன் வேர்ல்டு பக்கம் போன மனிதர்களை அங்க இருக்கக்கூடிய யோக்காய்னு சொல்லக்கூடிய அரக்கர்கள் ரொம்ப கொடூரமா வேட்டையாடி கொன்னுட்டு அதுக்கப்புறம் நேரடியா மனித உலகத்துக்கே வந்து அங்க இருந்த மக்களையும் கொத்து கொத்தா கொண்டு குவிக்க இதெல்லாத்தையும் பார்த்தா ஆவிகள் உலக தலைவன், அதாவது நம்ம ஊர் யமதர்மராஜா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனுஷன் இந்த கொடுமையெல்லாம் பொறுத்துக்க முடியாம இந்த ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல அரக்கர்கள் மனித உலகத்துக்குள்ள வர முடியாத மாதிரி ஒரு பவுண்டரியை செட் பண்ணி இருந்திருக்காரு. பட் இப்ப நடப்புல அரக்கர்களால மனித இனத்துக்கு மறுபடியும் ஒரு புது பஞ்சாயத்து வர ஆரம்பிக்க இதை பார்த்த ஆவிகள் உலக தலைவன் மனித இனத்தை காப்பாத்துறதுக்காக மனிதர்களை வச்சு அந்த யோக்காய் அரக்கர்களை தடுக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஒன்லைனர். இந்த சீரீஸ்ல இது வரைக்கும் டோட்டலா ஒரே ஒரு சீசன், அதுவும் 5 எபிசோட்லயே முடிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஒவ்வொரு எபிசோடுமே சும்மா வெறித்தனமா இருக்கும். ஆனா ஒவ்வொரு எபிசோடையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சும்மா வெறித்தனமா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். இந்த கதையோட ஓப்பனிங் சீனே ஒரு கடைவீதிக்கு நடுவுல ட்ரக் ஒன்னு ஆக்சிடென்ட் ஆகி கவுந்து கிடக்கிறது தான் காட்டுறாங்க. இந்த பதட்டமான சூழலுக்கு நடுவுல ஒருத்த மட்டும் அதை ரொம்ப கேஷுவலா பாத்துக்கிட்டு இருக்கும்போது அதே இடத்துல ஆம்புலன்ஸ் ஆளுங்க யாருக்கோ சிபிஆர் கொடுத்து காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்க. இவன் பக்கத்துல போய் அடிபட்டு கிடக்கிறது யாரு என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல இவனோட பாடி கிடக்கும். என்ன நடக்குதுன்னு இவனுக்கு சுத்தமா புரியல. ஆக்சுவலா இவனோட பேர் யுசுகி. இவன் தான் நம்ம சீரிஸோட ஹீரோ. இப்ப ஆம்புலன்ஸ் ஆளுங்க இவன் பாடியை தூக்கிட்டு அப்படியே ஆம்புலன்ஸ்ல ஏத்தும் போது அந்த இடத்துக்கு பதறி அடிச்சு ஓடி வந்த நம்ம கதையோட ஹீரோயின் இவன் உடம்ப பார்த்துட்டு பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்க. அட அறிவு கட்டவளே, நான் இங்க தாண்டி இருக்கேன், ஏன்டி தேவையில்லாம இப்ப கத்திக்கிட்டு இருக்கேன்னு இவன் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறான். பட் இவன் பேசுறது அவளுக்கு சுத்தமா கேட்கல. அப்ப சுத்தி இருக்கிற மக்கள்லாம் இவன் உடம்புக்குள்ள சரட்டு புரட்டுன்னு பூந்து போகவும் இப்பதான் இந்த பயலுக்கு தான் செத்து போயிட்டோங்கிற விஷயமே புரியுது. என்னடா கதையோட ஓப்பனிங் சீன்லயே ஹீரோவை போட்டு தள்ளிட்டீங்கன்னு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே அங்க கட் பண்ணி ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியில இருந்து இப்ப வரை என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா சிட்டிக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து பாக்குறதுக்கே ரொம்ப கன்றாவியான ஒரு வித்தியாசமான பூச்சி வெளியே வந்து அப்படியே வானத்துல பறந்து போய்கிட்டு இருக்க. அது போற போக்குலயே கேமராவை கொண்டு போய் நம்ம ஹீரோ படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்கூலோட ரூஃப் டாப்பை காட்டும் போது அந்த இடத்துல நம்மால் கிளாஸை கட் அடிச்சுட்டு வந்து ஜாலியா உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்நேரம் அங்க வந்த ஹீரோயின் கிளாஸுக்கு போகாம இங்க என்னடா உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு அவன் அங்க இருந்து மிரட்டி அனுப்புவான். இவனுக்கு சரி போய் தொலைறன்னு அங்க இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இதே ஸ்கூல்ல படிக்கிற ஒரு அப்பாவியை காட்டும் போது அவனை 4-5 புள்ளி பைஸ் அப்படியே சுத்து போட்டு மிரட்டுறாங்க. உடனே அந்த அப்பாவி அவங்ககிட்ட இருக்கிற காசை கொடுத்து அவங்கள அனுப்ப பாக்குறப்ப கொடுத்த காசு பத்துலன்னு அவனை பிடிச்சி அடி அடின்னு அடிச்சு அவன் பர்சையும் பிடிங்கி அதுல இருந்த மிச்ச மீதி காசையும் எடுத்துக்கிறாங்க. அப்ப அங்க வந்த ஹீரோ அந்த புள்ளி பைஸோட சங்க பிடிச்சி அவங்ககிட்ட இருந்து புடுங்கின காசை எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அதை பார்த்த ஒரு வாத்தியார் இவன் என்னமோ அவங்கள மிரட்டி காசு புடுங்கறத நினைச்சு நம்மால போட்டு கண்டபடி திட்டுறாரு. இவன் நினைச்சிருந்தா நடந்த விஷயத்த சொல்லி அவங்கள கோத்து விட்டுருக்கலாம். ஆனா அதுக்கு கூட பொறுமை இல்லாம சரிதான் போயான்னு வாத்தியாரே திட்டிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். இதுல இருந்தே நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு கோவக்காரன் சுத்தமா பொறுமையா இல்லாதவன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கடுத்து அப்படியே இவனோட வீட்டை காட்டும் போது அங்க இவனோட அம்மா உட்காந்து ஜாலியா தம் அடிச்சுக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டு இருக்க. சிட்டிக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை காட்டினாங்கல்ல, அதை பத்தி இந்த கதையோட ஒரு முக்கியமான கேரக்டர் ஒரு இன்டர்வியூல பேசிக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இவனை பத்தி சொல்லணும்னா இதே சிட்டில மிகப்பெரிய கேசினோ அப்புறம் பார்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன். இப்ப ஸ்கூல் டைமுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததை பார்த்ததும் இவன் அம்மா கண்டபடி திட்டுவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் ஸ்கூல்ல இருந்து வரட்டி விட்டாங்களா. சரி போ, வந்தது வந்துட்டா எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுன்னு ரொம்ப கேஷுவலா பேசுறாங்க. இவனும் சரின்னு காஃபி போட்டு கொடுக்கறதுக்காக கிச்சனுக்குள்ள போனா அந்த இடத்துல காஃபி போட்டு தீந்துருச்சு போல. சரி கடைக்கு போய் வாங்கிட்டு வரலாம்னு நம்மால அப்படியே வெளியே வந்து வீதியில போயிட்டு இருக்கும்போது அங்க ஆளுங்களோட வந்த ஒரு செம்பட்டை நம்மால மடக்கி சண்டைக்கு கூப்பிடுறான். இவன் வந்து பாத்தீங்கன்னா இதே ஏரியாவை சேர்ந்த ஒரு குட்டி தாதா. ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கு வந்து நல்லா அடி வாங்கிட்டு போயிருந்திருக்க. அடிபட்ட காயெல்லாம் ஆறதுக்கு கூட டைம் கொடுக்காம திரும்ப நம்ம ஆளோட சண்டை போட்டு ஜெயிச்சே ஆகணும்னு இப்ப வந்து நின்றுகிட்டு இருக்கான். நம்மளும் வேணாம்டா, நான் ஏற்கனவே மூட் அவுட்ல இருக்கேன், ஒழுங்கா இங்க இருந்து போயிருன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்க அவன் அதை கொஞ்சம் கூட கண்டுக்கிற மாதிரி இல்ல. என்னதான் அவன் 3 பேரோட வந்திருந்தாலுமே உங்க வீட்டடி எங்க வீட்டடி இல்லைங்க, சும்மா அடிச்சு 4 பேரையுமே பறக்க விடுறான். இதுல இந்த குட்டி தாதாக்கு தான் அடி அதிகமா விழுகுது. கூட வந்த 3 பேரும் வேண்டாம் தலைவரே அவன் ஓவரா அடிக்கிறான்னு எவ்வளவோ சொல்லி தடுக்கும் போது விட்றா அவனை நான் செஞ்சே தீரவேண்டா இன்னைக்கு அந்த பையன் ஓவரா சீரிப்பாய நம்மால் பறந்து வந்து நெஞ்சிலே மிதிச்சு சும்மா மூஞ்சா குத்தி பொழந்து எடுக்கிறான். குட்டி தாதா எவ்வளவு அடி வாங்கினாலும் நம்மளால ஜெயிச்சே ஆகணும்னு மேற்கொண்டு முன்னாடி வரப்ப நம்மால அப்படியே தவடையில ஒரு ஏத்துவான் பாருங்க. கிட்டத்தட்ட கீழே விழ போனவன் திரும்பவும் ஸ்டாண்ட் எடுத்து முன்னோக்கி அடிக்க வரான். ஹீரோ தரமா மிஸ்ஸிங்க போட்டு நடு மூஞ்சில நச்சுன்னு ஒரு குத்து விட்டுட்டு போய் புள்ள குட்டிகளை படிக்க விடான்னு நக்கல் பண்ணிட்டு போக அப்பயும் அந்த பையன் சண்டை என்ன முடியலன்னு சொல்லி முன்னாடி வந்து கால் தடிக்கு கீழே விழுந்து மண்ணக்க வரான். அதுக்கப்புறம் தலைவரே அவன் போயிட்டான்னு அவனோட ஆளுங்கெல்லாம் அங்க இருந்து அவனை கூட்டிட்டு போக இந்த பக்கம் நம்ம ஹீரோ மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது அங்க விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பையனோட பந்து இவங்கிட்ட உருண்டு வருது. அதை நம்மால் எடுத்து கொடுத்துட்டு அங்க இருந்த ஒரு நூடுல்ஸ் கடைக்குள்ள போக அப்படியே அங்க கட் பண்ணி டிராபிக்ல நிக்கிற ஒரு ட்ரக்கை தான் காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து வெளியே வந்த ஒரு பூச்சியை காட்டினாங்கல்ல, அது இப்ப நேரம் இந்த ட்ரக் டிரைவரோட மூக்கு வழியா அவரோட உடம்புக்குள்ள போனதும்
ஆள் மிருகத்தனமா மாறி முன்னாடி இருந்த வண்டி எல்லாம் இடிச்சுக்கிட்டு பயங்கரமா கலவரம் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோ அந்த கடையில உட்காந்து கேஷுவலா நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்கான். இது நம்ம ஹீரோயினோட கடை தான் போல. அவன் அந்த இடத்துக்கு 2 ஃப்ரெண்ட்ஸோட வரவும் ஃப்ரெண்ட்ஸ் இவனை பார்த்துட்டு ஐயோ இவனானு பயந்தடிச்சு அப்படியே அங்க இருந்து கழுடுறாங்க. இவங்க 2 பேரோட வீடும் பக்கத்து வீடுங்கிறதுனால சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஒன்னா தான் வளர்ந்துருப்பாங்க. நம்மளுக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். பட் பெருசா அந்த பாசத்தெல்லாம் வெளியே காட்டிக்க மாட்டான். இப்ப கூட ஹீரோயின் இவன் மேல இருக்கிற உரிமையில ஏன்டா ஸ்கூல்ல அந்த புள்ளி பாய்ஸ்க்கு எதிராக அந்த அப்பாவிக்காக தானே சண்டை போட்டா, அதை வாத்தியார்ட்ட சொல்லியிருந்தா தேவையில்லாம உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்களேன்னு சொல்லும்போது உங்ககிட்ட ஒரே ரோதனையா போச்சு. என்னால அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்ட நூடுல்ஸுக்கு காசை வச்சுட்டு ரொம்ப தெனவட்டாம பாட்டுக்கு எந்திரிச்சு போடா போ அப்படியே போய் எங்கேயாவது செத்து தொலைஞ்சிருன்னு ஒரு கோவத்துல அவனை திட்டி போடுறா. அப்ப நம்ம ஹீரோ வெளியே வரும்போது அந்த பூச்சியால மிருகமா மாறின ட்ரக் டிரைவர் வண்டியை இந்த ஏரியாக்குள்ள விட்டு சும்மா நிரவி வந்துகிட்டு இருக்கா. அந்நேரம் அங்க விளையாடிட்டு இருந்த சின்ன பையன் பந்தை எடுக்கிறதுக்காக நடு ரோட்டுக்கு வரவும் அதை பார்த்து நம்ம ஹீரோ ட்ரக் அவன் மேல மோதிரத்துக்குள்ள விருட்டுன்னு பாஞ்சு அவனை தள்ளி விட்டுட்டு இவன் ட்ரக்கு கடியில மாட்டிக்கிறான். இதால வண்டி இவன் அப்படியே கச்ச கச்சன்னு நசுக்கி தள்ளிட்டு போயிட இப்படிதான் நம்ம ஹீரோ இறந்து போயிருக்கான். இப்ப நடப்புல அதெல்லாம் இவன் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இறந்து போனவங்கள ஆண் மக்கள் உலகத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு ஏஜென்ட் ஒருத்தி அங்க வந்து பரவாயில்லையே, பொதுவா உன்ன மாதிரி இறந்து போனவங்களாம் மரணத்தை ஏத்துக்க முடியாம ரொம்ப குழப்பத்தோட இருப்பாங்க. ஆனா நீ ரொம்ப தெளிவா இருக்குன்னு இவனை பாராட்டும் போது யாருமா நீ எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசுறன்னு அவகிட்டையும் எரிஞ்செரிஞ்சு விழுகிறான். ஏப்பா ஒரு 17 வயசு பையனுக்கு இவ்வளவு கோபம் ஆகாதுன்னு சொல்லி அவ கையில இருந்த ஒரு கார்டை கேட்ட அதுல நம்ம ஹீரோவை பத்தின ஃபுல் டேட்டா பேஸ் இருக்கும் போல. நம்மால் ரொம்ப நல்லவன், என்னதான் முன்கோபம் அதிகமா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே இவன் பல பேருக்கு உதவிகள் பண்ணியிருக்கான்னு இவனை பத்தின ஃபுல் தகவலையும் அப்படியே லிஸ்ட் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டு நம்மால் ஒரு மாதிரி கடுப்பாகி இப்போ உனக்கு என்னதான் வேணும்னு கேட்கும்போது என் கூட உடனே நீ ஆவியல் உலகத்துக்கு வந்தாகணும்னு சொல்ல அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு இவளை கொஞ்சம் கூட மதிக்காம இவன் பாட்டுக்கு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அப்ப அந்த இடத்துல அந்த சின்ன பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் ஒன்னும் பிரச்சனை இல்ல, சின்ன அடிதான்னு சொல்லி அவனை டிஸ்சார்ஜ் பண்ண அதை பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற நம்ம ஹீரோ ஏஜென்ட் சொன்ன மாதிரி ஈப்பாவை கூட போறதுக்கு சம்மதிக்கிறான். அப்படி அவன் சம்மதிச்ச அடுத்த கடமை ஆவியல் உலகத்துக்கு போறதுக்கான ஒரு போர்ட்டலை இவ ஓபன் பண்ண சுத்தி இருந்த சூழல் மொத்தமா சேஞ்ச் ஆகி 2 பேரும் ஒரு போட்ல டிராவல் பண்ணி போறாங்க. அப்ப நம்ம ஏஜென்ட் தூரத்துல இருந்த ஒரு அரண்மனையை காட்டி அங்கதான் என் தலைவர் இருக்காருன்னு சொல்லும்போது தலைவர்னு சொல்றியா, அவர் பேர் என்னமான்னு விசாரிக்க நம்ம ஊர்ல எப்படி மரணத்தின் கடவுளை யமன்னு சொல்றோமோ அதே மாதிரி ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா என்மான்னு சொல்றாங்க. நமக்கு யமன்ங்கிறது தானே ரொம்ப ஈஸியா இருக்கு, சோ நாம அப்படியே சொல்லிக்கலாம். இப்ப அந்த பக்கம் அரண்மனையில இருக்கிற யமனை காட்டும்போது தலைவன் இறந்து போன பல மனிதர்களோட கோப்புகளை அலசி அவங்களோட பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க ஆன்மாக்களை சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் பிரிச்சு அனுப்பிக்கிட்டு இருக்க. மரண பீதியை கிளப்புற அளவுக்கு தோற்றத்துல படுபயங்கரமா இருப்பாருன்னு பார்த்தா குழந்தைங்க வாயில வச்சு சூப்பர சிப்பரை வச்சுக்கிட்டு அநியாயத்துக்கு பால்வாடித்தனமா இருக்காரு. ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன வாயில தேன் லப்பரை வச்சு சுத்திட்டு இருக்கான், உண்மையாவே இந்த ஆள் தான் யமனாங்கிற மாதிரி அவரையே நக்கல் பண்ண இவனோட சந்தேகம் சரிதான். ஏன்னா இவர் வந்து உண்மையான யமன் கிடையாது, யமனுக்கு அடுத்தபடியா வேலை பார்க்கக்கூடிய ஜூனியர் யமன் தன்னை இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு நாக்கு அடக்கி பேசு அப்புறம் வாயே இருக்காதுன்னு இவனை வான் பண்றாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோ ஏதோ பூமியில இருக்கிற மனுஷ பயலுங்க மேல கோவப்படுற மாதிரி இவர்கிட்டயே சண்டைக்கு எகிரிட்டு வர பக்கத்துல இருக்கிற நம்ம ஏஜென்ட் தான் டே என்னடா பண்றேன்னு இவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றா. நம்மளுக்கு தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, சூதாடுறது, அப்புறம் பொசுக்குன்னு கோவப்படுறதுன்னு பல கெட்ட பழக்கங்கள் இருந்தாலுமே ஒரு சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக தன்னோட உசரியே கொடுத்ததுனால ஹீரோவை திரும்ப உயிரோட வர வச்சு பூமிக்கு அனுப்ப போறதா சொல்றாரு. பட் அதுக்கு பதிலா ஆவிகள் உலகத்தோட டிடெக்டிவா இவர்கிட்ட வேலைக்கு ஜாயின் பண்ணி இவர் சொல்ற வேலையெல்லாம் பார்க்கணும். சரி, இந்த வேலையில ஹீரோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அந்த பெரிய பள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு பூச்சி வந்துச்சு பாத்தீங்களா, அதோட உருவத்தை முன்னாடி இருந்த திரவத்து மூலமா காட்டி இது வந்து அரக்க உலகத்துல இருந்து வந்த ஒரு பயங்கரமான யோகாய், இது எப்படி மனித உலகத்துக்குள்ள வந்துச்சு, அதுக்கான காரணம் என்னங்கிற விஷயத்த நீதான் விசாரிக்கணும்னு சொல்லி இவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுக்க நம்மால் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த அருமையான வாய்ப்பை வேண்டாம்னு சொல்லி நிராகரிச்சிடறான். இதை பார்த்து நம்ம ஏஜென்ட் ஒரு பக்கம் பதறி போய் ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்கும்போது நான் செத்து போனதை நினைச்சு யாரும் பெருசா வருத்தப்பட போறதில்ல, உண்மையை சொல்லணும்னா இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க, சோ இந்த நிலைமையில திரும்ப உயிரோட போறதுல எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிற எமனே இவனோட இந்த முடிவை பார்த்து உறைஞ்சு போய் நிக்கிறாரு. இப்ப அடுத்ததா ஸ்டார்டிங் சீன் டிவியில பேசிக்கிட்டு இருந்த அந்த பிசினஸ் மேனை காட்ட இவனுக்கு சொந்தமான ஒரு கெசினோக்கு தான் வந்திருக்கான். இந்த இடத்துல ஒரு பெரிய பணக்காரன் கிட்டத்தட்ட 200 மில்லியனை சூதாடி தோத்துட்டு பப்பரப்பான சோகத்துல நின்னுகிட்டு இருக்க நேரா அவங்கிட்ட வந்த நம்ம பரட்ட பிசினஸ் மேன் அவன் ஒரு நம்பரை சொல்லி அதுல பெட் கட்ட சொல்றான். உடனே அந்த பணக்காரனும் அவன் சொன்ன நம்பர்ல பெட் கட்டும் போது கிட்டத்தட்ட அவன் தோட்ட பணத்துல இருந்து 4-5 மடங்கு ஜெயிச்சிட. அடா பாவீங்களா, அப்பனா இந்த இடத்துல நடக்கிற சூதாட்டத்துல மேட்ச் பிக்சிங் பண்றீங்களான்னு ஒரு மாதிரி அவன் ஷாக் ஆகுறான். அதுக்கு அந்த பரட்ட அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, எல்லாம் ஒரு லக்கு தானே சொல்றப்ப சரி இவங்க 2 பேத்துக்கு என்ன லிங்க்னு பார்த்தா அந்த சிட்டிக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த பணக்காரனுக்கு தான் சொந்தமா இருந்திருக்கு. அதை இந்த பரட்ட பல கோடி கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்க. ஏன் அந்த பள்ளத்துல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுற, அதுக்குள்ள ஏதாவது புதையில் இருக்கான்னு அந்த பணக்காரன் விசாரிக்கும் போது பரட்டைக்கு அந்த பள்ளத்தை பத்தின எல்லா ரகசியமும் தெரியும் போல. அது ஒன்னும் சாதாரண பள்ளம் இல்ல, அதோட ஆழத்துல தான் அரக்க உலகமே புதைஞ்சு கிடக்குன்ற அந்த மிகப்பெரிய ரகசியத்தை சொல்றான். இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு பெரிய பில்டிங் மேல ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப அங்க வந்து நம்ம ஏஜென்ட் எமனோட ஆஃபரை இவன் நிராகரிச்சது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு சொல்லி உன்னை நேசிக்க யாருமே இல்லைன்னு நினைக்கிற பத்தியா, அது ரொம்ப தப்பான விஷயம், நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்ற பட்சத்துல வேணும்னா நீ அதை நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கன்னு இவனுக்கு நடந்துகிட்டு இருக்கிற இறுதி சடங்கு கூட்டிட்டு வந்து காட்ட அந்த இடத்துல
இடத்துல இவனோட அம்மாவும் நம்ம ஹீரோயினும் சோகத்தோட மொத்த உருவமா உட்காந்துருப்பாங்க. இது போக இவன் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் கூட ஃபியூனரலுக்கு வந்திருக்க. இந்த இடத்துலயும் அந்த புள்ளி பாய்ஸ் அந்த அப்பாவியை பிடிச்சி பயங்கரமா சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஏதோ நம்ம ஹீரோக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு அதை கிஃப்டா கொடுக்கலான்ற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்க. இந்த பிச்சைக்கார பசங்க அதையும் புடிங்கிட்டு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ தான் செத்து போயிட்டோங்கிற விஷயத்தையே மறந்து கொஞ்சம் கடுப்பாக்கி அவங்களை அடிக்கிற மாதிரி பக்கத்துல போறான். பட் இவனால முடியாதுங்கிறது இன்னொரு விஷயம். பட் அந்த சமயம் நம்ம குட்டி தாதா இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து அந்த பசங்களை போட்டு பொல காட்டிட்டு, ஏன்டா நானே அவன் செத்து போயிட்டாங்கிற கடுப்புல இருக்கேன், இங்க வந்து இப்படி சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்களா? டேய் யுசுகி, நான் இன்னும் உன்னை சண்டை போட்டு ஜெயிக்கவே இல்லை, அதுக்குள்ள நீ எப்பறா செத்து போகலாம், ஒழுங்கா திரும்ப வந்துருன்னு இவன் பாட்டுக்கு கண்டபடி கத்திக்கிட்டு இருக்க. அவ்வளவு அடி வாங்கியும் பயப்பட திருந்த மாட்டேங்குதுன்னு வழக்கம் போல அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை கண்ட்ரோல் பண்ணி தூக்கிட்டு போறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கே சிரிப்பு வந்துருது. இப்ப அடுத்ததா உள்ள நடந்துகிட்டு இருக்கிற ஃபியூனரலை காட்டும் போது நம்ம ஹீரோ ஒரு சின்ன பையனை காப்பாத்தினா பாத்தீங்களா, அவன் அவங்க அம்மாவோட வந்து நம்ம ஹீரோ பாடிக்கு முன்னாடி நன்றி சொல்லிட்டு அவன் செத்தது கூட தெரியாம அங்கிள் தூங்கிட்டு இருக்காரு, முழிக்கிற வரை வெயிட் பண்ணி அவரை பார்த்துட்டே போலாமேன்னு அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அதை ஒரு ஓரமா நின்று பார்த்தபடி நம்மால் ரொம்ப ஃபீல் பண்றான். இதுக்கு அடுத்து சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து இவ அம்மா கிட்ட பேசும்போது அவங்க இவகிட்ட நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது ஒரு பனி காலத்துல அவனுக்கு பயங்கரமா கோல்டு பிடிச்சி அவன் அவதிப்பட்ட விஷயத்தை ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு காரணமே நான் தான், தெரியாம நதிக்குள்ள கர்ச்சீஃபை போட்டுட்டேன், அதை எனக்கு எடுத்து கொடுக்குறேன்னு தண்ணியில குதிச்சதுனாலதான் அவனுக்கு அந்த டைம்ல பயங்கரமா கோல்டு பிடிச்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நம்மளோட பழைய மெமரிஸ் எல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் அழுக வந்தாலும் இன்னொரு பக்கம் அம்மா அதெல்லாம் நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட, அன்னைக்கு அவனுக்கு கோல்டு பிடிச்சது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவனோட சாவுக்கும் நான் தான் காரணம். ஏன்னா சாகறதுக்கு முன்னாடி அவனை கடைசியா பார்த்தப்ப ஒரு கோவத்துல எங்கேயாவது போய் செத்து தொழடான்னு சொல்லிட்டேன், மேபி அதனால கூட அவன் இறந்து போயிருக்கலாம்னு ஹீரோயின் பயங்கரமா அழுகுறப்ப நம்மளோட அம்மா அவளை கட்டி பிடிச்சி அப்படிலாம் யோசிக்காதான் அவளுக்கு ஆறுதல் சொல்றாங்க. நான் செத்ததுக்கு அப்புறம் யாரும் அதுக்காக ஃபீல் பண்ண மாட்டாங்க, உண்மையை சொன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு நம்மளால ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான் பாத்தீங்களா, அது ரொம்ப தப்பான விஷயம்னு நடக்கிறதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ இப்ப தெல்ல தெளிவா புரிஞ்சுக்க அப்படியே அங்க கட் பண்ணி வெளியே என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இங்க அந்த புள்ளி பாய்ஸுக்கு அந்த அப்பாவிய பார்த்தா என்ன தோணுமோ தெரியல, இழுத்து போட்டு பயங்கரமா அடிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க. அடி வாங்குறதுக்குன்னே பிறந்த மாதிரி பாரபட்சம் இல்லாம அடி வாங்கிட்டு இருக்கேன். அப்ப அந்நேரம் அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து வந்த ஒரு அரக்க பூச்சி அப்படியே பறந்து வந்து இந்த அப்பாவியோட காதுக்குள்ள பூந்துற, திடீர்னு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி முறுக்கி மேல உட்கார்ந்திருந்தவனை தூக்கி வீசிட்டு அப்படியே ஒரு சவுண்டு கொடுப்பான் பாருங்க. அந்த சத்தம் எங்கேயோ போய்கிட்டு இருந்தா நம்ம குட்டி தாதாவுக்கு கேக்குது. இப்ப அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் என்னடா சத்தம் அதுன்னு இந்த இடத்த நோக்கி வேக வேகமா வந்துகிட்டு இருக்க. இங்க அந்த பூச்சி அவன் உடம்புக்குள்ள போய் என்னென்னமோ பண்ணவும் ஆள் கட்டுப்பாடு இல்லாம காட்டுத்தனமா ஓடி எங்கெங்கயோ விழுந்து பிறண்டுகிட்டு இருக்கான். கூடவே அந்த புள்ளி பாய்ஸையும் போட்டு போலகாடு காட்டிட்டு இருக்கா. அங்க இருந்த ஒரு பைக் அப்படியே கீழே சாஞ்சு டேங்க்ல தீ பிடிச்சி படு பயங்கரமா வெடிக்குது. இந்த புள்ளி பாய்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு ஆள விடுறா சாமின்னு மரண வீதியில அங்க இருந்து பூந்தடிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. அங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்த நம்ம குட்டி தாதா தேவையில்லாம அவங்களுக்கு பதிலா அந்த அப்பாவி கையில இப்ப இவன் சிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கவலையில அப்படியே அவ வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது அங்க வந்த நம்ம ஹீரோ ஆறுதலா அவ கண்ணை தொடச்சு விட்டுட்டு போக, சின்ன வயசுல இருந்து இவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங்கா என்னன்னு தெரியல, ஒரு செகண்ட் அவனோட தொடுதலை உணர்ந்த நம்ம ஹீரோயின் இப்ப வேக வேகமா எழுந்து அவனோட வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கா. அதே நேரம் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் மனசு மாதிரி நான் உயிரோட திரும்ப வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம ஏஜென்ட் கிட்ட விசாரிக்க, அப்படி வாடா என் சிங்க குட்டி, நான் போய் இந்த சந்தோஷமான விஷயத்தை நம்ம எமன் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்னு அவன் அங்க இருந்து மறைஞ்சு போறா. இதுக்கு அடுத்து இவன் பாடி பக்கத்துல இருக்கிற இவன் அம்மாவை காட்டும் போது இங்க ஹீரோ திரும்ப உயிரோட வர சம்மதிச்சதுமே அந்த பக்கம் கூலிங்கா இருக்க வேண்டிய அவனோட பாடி லைட்டா ஹீட் ஆக ஆரம்பிக்க, அதை பாக்குறப்ப அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. அப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ உயிரோட வர சம்மதிச்ச விஷயத்தை ஏஜென்ட் ரொம்ப ஆர்வமா போய் யமன் கிட்ட சொல்லும் போது அங்க இருந்த மாய கண்ணாடி மூலமா அப்பாவி பண்ற கலவரத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த யமன் யுசுகிய உயிரோட கொண்டு வர அவனோட பாடி கிடைக்குமா என்னன்னே தெரியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பைக் வெடிச்சதுல அதால இப்ப நம்ம ஹீரோவோட பாடி இருக்கிற அவனோட வீடு தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. யமன் இப்ப இங்க இருந்தே நம்ம ஹீரோவை கான்டாக்ட் பண்ணி இவன் வீடு ஆபத்துல இருக்கிற விஷயத்த சொல்லும் போது ஹீரோவும் பதறி அடிச்சு அவன் வீட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க. அதே நேரம் இவனுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு ரீச் ஆயிடுறா. அப்ப அந்த இடத்துல இவன் அம்மா என் பையன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், எப்படியாவது அவனை காப்பாத்துங்கன்னு பயங்கரமா பதறிக்கிட்டு இருக்கும்போது எங்க இவங்க நெருப்புக்குள்ள போயிருவாங்களோன்னு 4-5 பேர் அவங்களை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்க. இவங்க சொல்றதெல்லாம் கேட்ட ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம வேக வேகமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ள ஓடிடுறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அவன் பின்னாடியே போய் ஒழுங்கா வெளியே போடி, ஏன்டி இப்படி லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்க. அவளுக்கு தான் இவன் பேசுறது எதுவும் கேட்காது. அதனால ஹீரோவோட பாடியில நெருப்பு படாத மாதிரி அப்படியே அவனை அணைச்சு பிடிச்சு படுத்துறா. அப்ப திடீர்னு நெருப்பு அதிகமாகி வீட்டோட மேல் கூரை அப்படியே கீழே விழுறப்ப இவன் இறந்து போனவன் இவனால எதுவும் பண்ண முடியாதுதான். பட் அதையும் தாண்டி ஹீரோயினை காப்பாத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக அதை தடுக்கும் போது இவனோட ஆத்ம சக்தி வெளிப்பட்டு அப்படியே அதை பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டு இருக்கான். இதை மாய கண்ணாடி வழியா நம்ம யமனும் ஏஜென்ட்டும் பார்த்து அப்படியே மிரண்டு போயிருக்க. அங்க இருந்தே நம்ம ஹீரோ என்னை இவளை காப்பாத்த விடுங்க, இவ மட்டும் செத்து போயிட்டா அப்புறம் நான் உயிரோட வர்றதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு சொல்லி நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், என் வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு வாக்கு கொடுக்குறான். உடனே நம்ம யமனும் கொடுத்த வாக்க மறந்துடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்தே ஒரு சக்தியை மாய கண்ணாடி வழியா இவன் உடம்புக்கு அனுப்ப அடுத்த செகண்டே நம்ம ஹீரோக்கு உயிர் வந்ததும் மேல் கூற ஹீரோயின் மேல விழுவாதபடி அப்படியே உருண்டு வந்து அவளை காப்பாத்திடுறான். இதுக்கப்புறம் அவளை தூக்கிட்டு போய் வெளியே இருந்த அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து படுவேகமா ஓட ஆரம்பிக்க அந்த அரக்கப்பூச்சி ஒருத்தரோட உடம்புக்குள்ள போனுச்சு அப்படின்னா அது அவங்க
அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் எமோஷனை தான் அளவுக்கு அதிகமா தூண்டி விடும்னு சொல்லி எப்படியாவது நீ அதை தடுத்தே ஆகணும்னு யமன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டே அந்த அப்பாவி இருக்கிற இடத்த நோக்கி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா. இங்க அவன் நம்ம குட்டி தாதாவையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு போல காட்டு காட்டிக்கிட்டு இருக்கான். இவங்க 4-5 பேர் சேர்ந்துமே அவனை ஒன்னும் பண்ண முடியல. குட்டி தாதாவும் அவனை போட்டு இஷ்டம் போல வச்சு வெளுன்னு வெளுத்து பாக்குறான். ஆனா டைம் ஆக அவனோட மூர்க்கத்தனம் அதிகமாயிட்டே போக எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு கட்டையை எடுத்து அங்க இருந்த ஒருத்தனை அடிச்சதும் முதுகுல தீ பிடிச்சிக்கிட்டு குபுகுபுன்னு எரிய ஆரம்பிக்குது. மத்த 4 பேர் வந்து அவனை அப்படியே இழுத்துட்டு போய் அவன் கூட மல்லு கட்டிக்கிட்டு இருக்க. குட்டி தாதா எரிஞ்சுக்கிட்டு இருந்தவனை காப்பாத்த ட்ரை பண்ணும்போது அந்த 4 பேரை ஒரு ராடை வச்சு செம்மடி அடிச்சுட்டு அடுத்ததா இவங்கிட்ட வந்தவன் 4 அடினாலும் சும்மா நறுக்குன்னு இறக்குவான் பாருங்க. இன்னும் ஒரு அடி அடிச்சா குட்டி தாதா செத்தே போயிருவான். அப்ப அந்த ஒரு செகண்ட் நம்ம ஹீரோ பறந்து வந்து அவன் மூஞ்சில மிதிச்சு ஜஸ்ட் மிஸ்ல அவனை காப்பாத்திர இவனை உயிரோட பார்த்த ஷாக்கிலேயே அவன் மயங்கி போறான். அதுக்கப்புறம் நம்மால அந்த அப்பாவியை பிடிச்சி தூக்குறப்ப அவனோட மூஞ்சிக்குள்ள அந்த அரக்க பூச்சி ஒரு மாதிரி ஊற ஆரம்பிக்கவும் கால் இன்னும் கொடூரமா மாறி நம்மால அடிச்சு பறக்க விடுறான். அவனை இப்ப அப்பாவின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவனுக்குள்ள இருந்து அந்த பூச்சி கண்ட்ரோல் பண்றதுனால சும்மா அசுர பலம் வெளியே வருது. ஹீரோவும் தரமா மிஸ்ஸிங்க போட்டு அவன் மூஞ்சிலே நங்குன்னு ஒரு குத்து குத்துறப்ப கீழே விழ போனவன் அப்படியே இரும்பு புடியா அவன் கையை பிடிச்சிக்கிட்டு ஹீரோவை கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குறான். அப்ப ஹீரோவும் அந்த பிடியில இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்காக ஏதோ பண்ணும்போது அந்த பையன் கையை விடாம அப்படியே ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கா. தரன்னு இழுத்துட்டு போய் அங்க இருந்த ஒரு கம்பத்துல அவன் கையை அடிச்சு எப்படியோ அந்த பிடியில இருந்து ரிலீஸ் ஆகிறான். இப்ப இது எல்லாத்தையும் மய கண்ணாடி மூலமா பாத்துக்கிட்டு இருந்த நம்ம எம உன்னோட ஆத்ம சக்தியை பயன்படுத்தினா மட்டும்தான் உன்னால அந்த அரக்க பூச்சியை அழிக்க முடியும்னு சொல்லும்போது அப்படின்னா முதல்ல அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுங்கன்னு கேட்க ஃபர்ஸ்ட் உன்னோட முழு கவனத்தையும் உன் ஆத்ம சக்தியில செலுத்தி அதுக்கப்புறம் அதை உன் உடம்போட ஒரு பாகத்துல கொண்டு வந்து ஒன்னு சேருன்னு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதால ஹீரோ ஒரு பக்கம் கடுப்பாகி யோ வளவலன்னு பேசாம நேரம் மேட்ருக்கு வாயான்னு அந்த ஆளை போட்டு மொக்க பண்ண ஏமா இவன் தானே சொல்லி கொடுக்க சொல்லி கேட்டான் அப்புறம் எதுக்கு நான் அசிங்கப்படுத்துறான்னு அந்த ஆள் ஒரு பக்கம் காண்டாகிறாரு. அப்ப நம்ம ஏஜென்ட் இவங்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஹீரோயினை காப்பாத்தணுங்கிறதுக்காக அதை பயன்படுத்தின பாத்தியா அதே மாதிரி இப்பவும் அதை யூஸ் பண்ணுன்னு சொல்ல நம்மால அதை பத்தி யோசிக்கிறதுக்குள்ளேயே இங்க அந்த அரக்க பூச்சி அவனை இன்னும் மிருகத்தனமா மாத்தவும் கண்ணெல்லாம் இடம் மாதிரி ஆள் பாக்குறதுக்கே ரண கொடூரமா இருக்கான். இது போக அவன் கையில இருக்கிற 5 விரலும் ஒரே எலும்பா மாதிரி கிட்டத்தட்ட கத்தி மாதிரி ஒரு ஆயுதத்தை உருவாக்கிற விஷப்பூச்சி கடிச்ச ஊழ்வரின் மாதிரி சும்மா சரட்டுன்னு பறந்து வந்து வெறிகுண்டு அட்டாக் பண்றான். இதுல நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆனதும் தவழ்ந்துகிட்டே நண்டுவாக்குடி மாதிரி விறுவிறுன்னு விரட்டி வந்து வயிற்றுலயே ஒரு கோடை போட்டா அவனோட அந்த வேகமான தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறதே நம்மளுக்கு பெரும்பாடா இருக்குது. இத மாய கண்ணாடி வழியா பாக்குற நம்ம ஏஜென்ட் எங்க நம்ம ஹீரோ செத்து போயிருவானோன்னு ஒரு பக்கம் பதறிக்கிட்டு இருக்கா. இப்போதைக்கு அவன் மேல நம்பிக்கை வைக்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். சோ நடக்கிற எல்லாத்தையும் நம்ம வேடிக்கை பார்த்து தான் ஆகணும்னு யமனும் சொல்றாரு. இங்க அந்த அப்பாவி நம்ம ஹீரோவை அப்படியே தூக்கிட்டு போய் செவுத்தோட செவுத்தா சாச்சி சம்பவம் பண்ண பாக்குறப்ப தலைவன் அங்க இருந்த கேபிள் எடுத்து அவன் உடம்போட சுத்தி அதுல அவனை லாக் பண்ணி விட்டுட்டா. அப்பயும் அவனோட சேட்டை கொஞ்சம் அளவுக்கு அதிகமா தான் இருக்குது. பட் இதுல இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அரக்க பூச்சி அவனோட காதுக்கு வெளியே நீட்டிட்டு இருக்கிறத நம்மால் நோட் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் அந்த கேபிள்ல இருந்து ரிலீஸ் ஆகி நம்மால காட்டுத்தனமா விரட்டும் போது கையை எலும்பா மாத்திருந்தான் பாத்தீங்களா அதை வச்சு தாக்குறப்ப ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆனதும் அங்க இருந்த ஒரு சிலிண்டர் மேல பட்டு அது டேமேஜ் ஆகி இவங்க 2 பேத்துக்கு நடுவுல விழுந்து படுபயங்கரமா வெடிக்குது. அப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்த ஒரு டிரைனேஜ் முடியை எடுத்து நெருப்புல இருந்து தன்னை காப்பாத்திக்க நடந்த வெடிப்புல அந்த பயவுல செத்துருப்பான்னு பார்த்தா இன்னமும் அடங்காம அப்படியே தவழ்ந்து நம்ம ஹீரோவை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கான். இப்ப நம்மால் என்ன பண்றதுன்னு புரியாம அங்க இருந்த ஒரு சைக்கிளை தூக்கிட்டு போய் அவனை அப்படியே செவுத்தோட செவுத்தா லாக் பண்ணி டேய் தம்பி நீ ரொம்ப நல்லவன்டா தேவையில்லாம அந்த பூச்சியை அவனை கண்ட்ரோல் பண்ண விடாத அதை எதிர்த்து போராடுன்னு அவன்கிட்ட பேச்சு கொடுக்க அதை கேட்டதும் எலும்பா மாறின அவனோட கை பழையபடி நார்மல் ஆகுது. பட் கொஞ்ச நேரத்துல திரும்பவும் அந்த அரக்க பூச்சியோட கண்ட்ரோலுக்கு போயிட இதுக்கு மேல சும்மா இருக்க கூடாதுன்னு அவன் நெஞ்சிலே மிதிச்சு படுக்க போட்டு நாசமா போன அந்த நாக்கு பூச்சை வெளியே எடுக்காம விட மாட்டேன்னு அப்படியே கையை முறுக்கிக்கிட்டு வெறிகொண்டு ரெடி ஆகிறான். அப்ப இவனோட ஆத்ம சக்தி இவன் கை மூலமா வெளிப்படவும் அப்படியே ஓங்கி நங்குன்னு அவன் மூஞ்சில ஒரு குத்த அவனுக்குள்ள இருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த அரக்க பூச்சியும் வெளியே வந்து விழுந்துருது. முன்ன இருந்ததை விட இப்ப எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு பாருங்களேன். இப்ப ஹீரோ அதை கையில எடுத்து அப்படியே நசுக்கி அதை போட்டு தள்ள அங்க கட் பண்ணி சம்பந்தமே இல்லாம அந்த கேசினோ ஓனர் பரட்டையா தான் காட்டுறாங்க. சிட்டிக்கு நடுவுல இருக்கிற அந்த பள்ளம் இருக்கு பாத்தீங்களா அதோட போட்டோவை இவன் கையில வச்சுக்கிட்டு ரொம்ப தீவிரமா அதை பாத்துக்கிட்டு இருக்க. இவன் பண்ண ஏதோ ஒரு சேட்டையால தான் அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து அரக்க பூச்சிகள் எல்லாம் வெளியே வந்திருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இது போக இவனோட டேபிளுக்கு மேல சில பயங்கரமான எக்யூப்மெண்ட்ஸோட ப்ளூ பிரிண்ட் எல்லாம் இருக்கிறத பார்த்தா இதெல்லாம் வெறும் ஆரம்பம் தாங்கிற மாதிரி சொல்லாம சொல்றாங்க. இப்ப அடுத்ததா அந்த பக்கம் அடிபட்டு கிடந்த நம்ம குட்டி தாதாவை காட்டும்போது மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சவன் அங்க கிடக்கிற அவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்க. அந்த அப்பாவிய முதுகுல தூக்கிட்டு வந்த நம்ம ஹீரோ ஆளுங்களெல்லாம் எப்படியாவது ஆஸ்பத்திரியில சேர்த்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். இவன் எப்படி உயிரோட வந்தான்னு புரியாம இன்னமும் இந்த குட்டி தாதா குழப்பத்திலே இருக்க. அந்த பக்கம் நம்மால் போய் அவனோட அம்மாவையும் நம்ம ஹீரோயினையும் மீட் பண்றான். இவன் இப்படி உயிரோட இருக்கிறத பார்த்து அவங்க 2 பேரும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கும் போது ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் சந்தேகத்தோட பக்கத்துல வந்து இவனை தொட்டு பார்த்து கண்ணத்தெல்லாம் பிடிச்சிக்கல அடிய டுபா குருடோரா வலிக்குதுடின்னு நம்ம ஹீரோ சொன்னதும் அப்படியே 2 பேரும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சென்டிமெண்ட் இல்லாம எப்பவும் சீரியஸா இருக்கிற நம்ம ஹீரோ போதும் நசுக்கி கொண்டு போடாதீங்கன்னு கொஞ்சம் ஓவராவே சீன போட அப்படியே அங்க கட் பண்ணி ஆவிகள் உலகத்தை காட்டுறாங்க. இங்க நம்ம ஏஜென்ட் அக்கா எப்பாடா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம்னு சொல்லி சந்தோஷப்படும் போது நம்ம ஏம ரொம்ப சந்தோஷப்படாத நமக்கு பிரச்சனையே இப்பதான் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி அந்த அரக்க பூச்சியால முழு அரக்கர்களா மாறின சில மனித அடிமைகளை காட்டுறாரு. முகத்தோட ஒரு பகுதி மட்டுமே உருமாறின நம்ம அப்பாவிய கட்டுப்படுத்த
காப்பாத்தவே நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முழு அரக்கர்களா மாறினவங்க. சோ இதை பார்த்த நம்ம ஏஜென்ட் இது கூடலாம் நம்ம ஹீரோ சண்டை போட வாய்ப்பே இல்ல, அப்படியே சண்டை போட்டாலும் 2 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க மாட்டான்னு பதட்டமாக, அதெல்லாம் எனக்கும் தெரியும், பட் அதுக்காக நடக்க போறத பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு 3 விதமான ஆப்ஜெக்ட காட்டுறாரு. இந்த 3 ஆப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி, ஒரு கத்தி, அப்புறம் கடைசியா பால் மாதிரி ஏதோ ஒன்னு இருக்கு. இந்த 3 எந்த அளவுக்கு ஸ்பெஷல்ன்ற விஷயம் நமக்கு தெளிவா தெரியல. பட் என்ன நடந்தாலும் இது தீய சக்திங்க கையில மட்டும் கிடைச்சிடவே கூடாதுன்னு நம்ம யமன் இங்க பேசிக்கிட்டு இருக்க. அங்க கட் பண்ணி முழு அரக்கர்களா மாதிரி பூமியில அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிற மனித அடிமைகளை தான் காட்டுறாங்க. இங்க அந்த அரக்க கூட்டம் மனிதர்களை ரொம்ப கொடூரமா கொத்து கொத்தா கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்க. அதுல இருக்கிற 1-2 அரக்க பதறுங்க நம்ம யமன் காட்டின அந்த 3 ஆப்ஜெக்டையும் ரொம்ப பாதுகாப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. அப்ப சம்பந்தமே இல்லாம தலையில துணி கட்டின ஒரு மண்டக்கட்டு கத்தியோட விருட்டுன்னு உள்ள பாஞ்சு அசுர வேகத்துல சும்மா அங்க இருந்து அரக்கர்களை வெட்டி வீச, இவனோட வேகத்துக்கு முன்னாடி அரக்கர்களாலேயே ஈடு கொடுக்க முடியல. ஒத்தையா உள்ள புந்து சும்மா ஆள் தரமா அதுங்களை சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். இது போக எவனோ ஒரு சிகப்பு சட்டை கையில சாட்டையோட என்ட்ரி கொடுத்து அவன் ஒரு பக்கம் அதுங்களை போட்டு தரமா பந்தாடிக்கிட்டு இருக்க. அதுங்க பாதுகாக்க நினைக்கிற அந்த ஆப்ஜெக்ட கரெக்டா சாட்டையை வச்சு தட்டி தூக்குறான். ஆக்சுவலா அந்த 3 ஆப்ஜெக்ட்ல இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திர கண்ணாடி மாதிரி தெரியுது. இப்ப இவங்க 2 பேரை தவிர்த்து கிறுக்கு பிடிச்ச ஹெல்பாய் மாதிரி 3ஆவதா காட்டுத்தனமா ஒருத்தன் என்ட்ரி கொடுத்து சுத்தி இருந்த அரக்கர்களை வெறுங்கையாலேயே அடிச்சு அவங்க எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஆட்டைய போட இவனுக்கு அந்த பால் மாதிரியான ஆப்ஜெக்ட் கிடைக்குது. ஃபைனலா மீதி இருக்கிறது அந்த கத்தி மட்டும்தான். அதையும் அரக்கர்களை கொன்னுட்டு அந்த மண்டக்கட்டு கையகப்படுத்திக்க இவங்க 3 பேரும் யார் என்னன்னு சொல்லாமலே இந்த முதல் பாகத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. எப்படி ஃபர்ஸ்ட் எபிசோட சும்மா மிரட்டலா இருக்குல்ல, மறக்காம மீதி எபிசோட்ஸையும் வந்து பாருங்க. நம்ம யமனே அந்த 3 ஆப்ஜெக்டும் தீய சக்திங்க கையில கிடைக்க கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல இந்த 3 கேடிங்க வந்து அந்த ஆப்ஜெக்ட் 3ஐயும் தூக்கி இருக்காங்க. சோ இந்த 3 பேரும் யாரு, நல்லவங்களா கெட்டவங்களா, இதுக்கு முன்னாடி பாம்பேல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் கதை போற போக்குல பார்க்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.